அம்மாடி புது மருமவளே, சொல்லுங்க அத்தை. நல்லா கேட்டுக்கம்மா. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இனிமேல் நீ தான் செய்யணும். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு நீ தான் செய்யணும், சரியா? சரிங்க அத்தை. பாத்திரம் நிறைய இருக்கு, கழுவிருமா. துணியை வாஷிங் மிஷினில் போடாத, கையிலே நல்லா அடிச்சு துவைச்சு காயப்படுமா. அப்புறம் மதியானத்துக்கு குழம்பு வச்சு அந்த மீனை பொரிச்சு எடுத்துருமா. சரிங்க அத்தை. அப்படி ஒரு வழியா எல்லா வேலையும் மருமக தலையில கட்டிட்டேன். இப்பதான் நல்லா குளுகுளுன்னு இருக்கு. என் ஆசை மக இன்னும் எனக்கு ஃபோன் அடிக்கலையே, என்னன்னு தெரியலையே. சரி, நம்மளாவது ஃபோன் போட்டு என்னன்னு கேட்போம். அம்மாடி, என் ஆசை மகளே, ஏம்மா காலையிலேருந்து ஃபோன் பண்ணல? காலையிலேருந்து ஒரே வேலைம்மா, அதனாலதாம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணவே முடியல. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கியா? உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும் சோத்த பொங்கி துணியை தவ, அதை விட்டுட்டு மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காத. ஒரு மாசத்துக்குள்ள நீ உன் புருஷனை தனி கொடுத்தன போக வழிய பாரு. அத்தை, அப்பனா நானும் அடுத்த மாசம் தனி கொடுத்தன போயிடவா?